முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம். எப்போவுமே இன்று என்ன திருப்புகழ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் திருப்புகழை சொல்ல ஆரம்பிப்பேன். இப்போ திருப்புகழ் சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் பேசுகிறேன் அப்படின்னாவே இந்த திருப்புகழோட அந்த முதல் வரியை படிக்கும்போது அப்படி ஒரு புத்துணர்ச்சி நமக்குள்ளே வந்துடுதுங்க. அதனால தான் திருப்புகழ் சொல்லிட்டு நான் உங்களுக்கு அதுக்கான பலன் என்ன, இந்த திருப்புகழ் படிக்கிறது மூலமாக நமக்கு என்ன பலன் அப்படின்னு இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு அதிகமாக எதிரிகள் தொல்லை இருக்குது, ஏதாவது ஒரு கண் திருஷ்டியால் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, உங்களை பார்த்தாலே ஒரு சிலருக்கு பிடிக்காமல் எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருக்காங்க, உங்களை புரிஞ்சுக்காமல் அவங்க உங்கள் மனசை கஷ்டப்படுத்துகிறாங்க. இப்போ பல பேருக்கு பணம் சம்மந்தமான பிரச்சனை இருக்கோ இல்லையோ ஒரு சில உறவுகளால் ரொம்பவே நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இந்த திருப்புகழை தினமும் பாராயணம் செய்துட்டு வாங்க. அதாவது இப்போ இந்த நேரம் பாருங்கள், செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் ஓரையில் இந்த பதிவை கொடுக்கறது கூட மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்குது. இது முருகனின் உத்தரவும் கூட. அதனால் இப்போ தான் இந்த திருப்புகழை நீங்கள் முதல்ல பார்க்குறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே இந்த திருப்புகழ் ஒன்று படித்தாலே போதுமானது. உங்களோட வாழ்க்கையில் பல நலன்கள் சேரும். அதே சமயம் இந்த திருப்புகழை நீங்கள் பாராயணம் செய்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் மனசை புரிஞ்சிக்காம விலகி இருக்கிறவங்க கூட உங்களை புரிஞ்சுக்கிட்டு, அதாவது உங்கள் எதிரியையும் நண்பனாக்கக்கூடிய வல்லமை கொண்டதுங்க இந்த திருப்புகழ். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருப்புகழை தான் இன்று நம்ம பார்க்க போகிறோங்க. கண் திருஷ்டி மற்றும் எதிரி தொல்லையில் இருந்து விடுபட திருத்தணி தலத்துக்குரிய திருப்புகழ். சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம். நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிகரு அறுக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகழ் உரைக்கும் செயல்தாராய் தன தன தனதம் திமி 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 திம் தகு 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 தம் தன பேரி தடுடுடுடு என துடி முழங்கும் தலத்துடன் நடக்கும் கொடுசூரர் சினத்தையும் உடல் சங்கரித்தாமலை முற்றும் சிரித்தேறி கொளுத்தும் கதிர்வேலா தினைகிரி குறப்பெண் தலத்தினை சுகித்தேன் திருத்தணி இருக்கும் பெருமாளே, திருத்தணி இருக்கும் பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அருணகிரிநாதர் கரோகரா. இன்ற வீடியோ பதிவு வந்திருக்குங்க. இந்த வீடியோ பதிவோட சிறப்பு என்ன தெரியுமா? திருப்புகழ் 108 முறை படித்ததற்கு நடந்த அற்புதம் தான். அதனால் மறக்காமல் எல்லோரும் பாருங்கள். ஓம் சாய்ராம்.